ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா டேட்டூ பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் அங்கேருந்து தப்பிச்சிட்டான் போல். ஸோ தூரமாக வந்து பார்க்குக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, அப்போ பார்க்கும் இங்கே பாரு, ஹீரோ கண்டிப்பாக உன்னை பிடிக்க ரொம்ப ட்ரை பண்ணுவான். ஸோ கொஞ்ச நாளைக்கு நீ என்ன எந்த கான்டாக்டும் பண்ண வேண்டாம், நம்ம இடத்துல போயிட்டு சேஃபாக இரு, நானே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேட்டூ கூட இன்னொரு பையன் இருப்பான்ல, அவனை நான் ஜூனியர்னு சொல்கிறேன். அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல். ஸோ அவனை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து எந்த உண்மையுமே சொல்ற மாதிரி இல்லை. இதை நம்ம லேடி ஆஃபீஸரும் பார்த்துட்டு இவன் என்ன வாயை திறக்க மாட்டான், இப்போ என்ன பண்றது அப்படிமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட இருந்தா உண்மையை வர வைக்கணும் அப்படி மாதிரி சொல்ல, அப்ப நம்ம லேடி ஆஃபீஸரும் அம்மா அது இருந்துட்டு போட்டோம், உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்களா, அந்த நீடில் காணுமே, அது எங்க போணுச்சு அப்படிமா கேட்க, அப்ப ஹீரோவும் அசிஸ்டண்ட்டையே பார்த்துக்கிட்டு வேற என்ன தப்பிச்சு பண்ணான்னு டேட்டூ பையன் அவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான் அப்படி மாதிரி சொல்ல, நம்ம லேடி ஆஃபீஸரும் சரி ஓகே அப்படி மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து அங்கேருந்து ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் வெளியில் வர, நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டை அழைச்சிட்டு போயிட்டு உண்மையை சொல்லுடா, உனக்கு எத்தனை நாளாக இந்த உண்மையெல்லாம் தெரியும் அப்படிமா கேட்க, அப்போ அசிஸ்டண்ட்டும் அந்த கேஸ் விசாரிக்கிறதாக போனோம்ல, அப்போ நான் ரிட்டன் வந்தெல்லாம் வந்து பார்த்தப்ப நீங்கள் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு படுத்துருந்தீங்க, ஸோ அப்போவே எனக்கு தெரியும் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோவும் அப்போ கண்டிப்பாக என்ன பாத்ரூமில் கொண்டு போய் விட்டது, அதுக்கப்புறமா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணது நீ தானே அப்படிமா கேட்க, நம்ம அசிஸ்டன்ட் பையலும் ஆமாம் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு எதுக்காக உனக்குள்ளே வச்சுக்கிற, நீ போயிட்டு பெரிய ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியதானே அப்படிமா கேட்க, அப்போ அசிஸ்டண்டும் எனக்கு நல்லாவே தெரியும், இதை நீங்கள் வேணும்னே பண்ணிருக்க மாட்டீங்க, யாரோ பிளான் பண்ணி தான் உங்களை மாட்டி விட்டுருப்பாங்க, ஸோ கூடிய சீக்கிரம் அதுலேருந்து வந்துடுவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே அப்படி மாதிரி அங்கேருந்தே கிளம்பிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவ தான் ஹான் அம்மாவோட மெடிக்கல் கேஸ் எல்லாம் விசாரிக்க போயிருந்திருப்பாள். ஸோ அந்த இடத்துல கூட ஃப்ரெண்டுக்காரனோட கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அட்ரஸுக்கு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி மெடிக்கல் ஃபார்மசிக்கெலாம் நீங்கள் தான் சப்ளை பண்ணுறீங்களா அப்படிமா கேட்க, அங்கே உள்ள டாக்டரும் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, எதாக இருந்தாலும் நீங்கள் என்னோட சிஓட்ட பேசிங்க அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் சிஓவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே உள்ள ஒரு பொண்ணும் எங்க ஓனர் வெளியில எங்கேயோ போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஸோ இப்போ வரமாட்டாங்க அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரனும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இருந்து பார்த்துட்டு போறேன் அப்படி மாதிரி அங்கேயே உட்காந்துருக்கேன். இதை அந்த பொண்ணும் பார்த்துட்டு யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம மிங்கா தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த நம்பரை வந்து ட்ரக்குன்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கான். அதை அட்டன் பண்ணி பேச அந்த இடத்துக்கு ஹீரன் வந்திருக்க விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட மிங்கோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்டுக்காரனை எப்படி மீட் பண்ணியிருப்பான்னா, இவன் ஏதோ ஒரு டெலிவரிக்காக போயிருப்பான் போல. ஸோ அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரனும் வந்துட்டு இது ஒரு முக்கியமான பார்சல், இதை கண்டிப்பா நீ மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, இதுல உள்ள ஒரு பார்சலை கொண்டு போய் நீ மெடிக்கல் ஃபார்மசிலையும் இன்னொரு பார்சலை பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல ஓஜி இருப்பான், அவன் கிட்ட கொடுக்கணும், எக்காரணத்தை கொண்டு ஒன்னத்துக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணிடவே கூடாது, ஒழுங்கா கொண்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம மிங்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அங்கேருந்து போயிருப்பான். ஆனால் மழை ரொம்ப பெஞ்சதுனால யதார்த்தமா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆக ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ எல்லா பாக்ஸும் ஒரே கலர்ல இருக்கனால சரி எதை கொண்டு போய் கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி இவன் தான் கொண்டு போயிட்டு ஹோட்டல்ல வேற ஒரு பாக்ஸை கொடுத்துருப்பான் போல. ஸோ அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அவன் அங்க இருந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன ஒரு பில்டிங் கிட்ட பார்த்துருப்பான்ல, அந்த இடத்துக்கு போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓஜி அவசர அவசரமா கார்ல ஏறி போயிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம மிங்கோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக, அதே சமயம் ஓஜி பார்த்தீங்கன்னா நேர போயிட்டு ஹீரோனை தான் மீட் பண்ண. அப்ப நம்ம ஹீரோனும் நீ தான் இதோட சிஓவா அப்படிமா கேட்க, நம்ம ஓஜி எதுவும் பேசாம அவளை அங்க இருந்து தரத்தனை எடுத்துட்டு போக, இதை தூரத்துல இருந்து நம்ம மிங்கும் பார்த்துட்டு இன்சூரன்ஸ்காரனுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் லாஸ்ட் டைம் நம்ம டேட்டூ பையன் ஒரு கார்ல வந்திருப்பான்ல, ஸோ அதோட நம்பர் பிளேட்டை வச்சு ஓனரை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க போல. நம்ம ஹீரோ நேரம் வந்துட்டு உங்க கார்ல ட்ரக் இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிமா கேட்க, அப்ப அந்த கார் ஓனரும் ஐயோ நான் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளு கிடையாது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பழைய பேரை மாத்திட்டு இப்போ புது பேர்ல இருக்கிறேன், இப்போ இதுலயும் ஒரு பிரச்சனையா அப்படிமா கேட்க, அப்ப ஹீரோவும் சரி ஓகே நீங்க பண்ணல, அப்புறம் உங்க கார் மட்டும் தனியா போனுச்சா அப்படிமா கேட்க, அப்ப அந்த ஓனரும் கண்டிப்பா அது நான் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான் ரெண்டுக்காக அப்பப்போ வாங்கிட்டு போவான், சத்தியமா எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் சரி
சரி ஓகே. இத நீங்க பண்ணலங்கிறத எப்படி நிரூபிப்பீங்க? அப்படிமா கேட்க, அப்ப அந்த கார் ஓனரும், இப்போதைக்கு என்னால இத நிரூபிக்க முடியாது. ஆனா நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட கார் கேட்பான்ல, அப்ப கண்டிப்பா உங்ககிட்ட கால் பண்ணி சொல்றேன். உங்க நம்பர் குடுத்துட்டு போங்க அப்படி மாரி சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். அப்படியே அந்த சீன கட் பண்ணி இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரனும் அங்கருந்து வேக வேகன்னு ஹீரோன பார்க்க போக, அந்த நேரம் நம்ம ஹீரோக்கும் கால் பண்ண, அவன் பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். இத பார்த்து அவனுக்கும் வேற வழியே இல்லாம மிங்க் சொன்ன அட்ரஸுக்கு அவன் மட்டும் தனியா போறான். அந்த இடத்துல போயிட்டு ஹீரோயின் எங்க அப்படிமா கேட்க, அங்க உள்ளவங்க எல்லாம் ஹீரோயினா அப்படி யாரும் வரலையே அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட இன்சூரன்ஸ் காரனும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா, அவ உள்ளதான் இருக்கா அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போயிட்டு நிறைய கலெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும் நம்ம இன்சூரன்ஸ் காரனை பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் சைலண்டா வரா. இதை பார்த்த இன்சூரன்ஸ் காரனும் அடியே உனக்கு என்னாச்சு அப்படிமா கேட்க, அவ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து வெளியில வர. அடுத்து 2 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இன்சூரன்ஸ்காரன் உனக்கு என்னதான் ஆச்சு அப்படிமா கேட்க, ஹீரோனும் கொஞ்சம் சாப்பிட போகலாமா பசிக்குது அப்படி மாதிரி சொல்ல, இன்சூரன்ஸ்காரனுக்கும் ஒன்றும் புரியாம அங்க இருந்து அழைச்சிட்டு போறான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவும் வீட்டுக்கு வர, அப்ப நம்ம இன்சூரன்ஸ்காரனும் கால் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, நம்ம ஹீரோவும் தோ வந்துட்ட அப்படி மாதிரி அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் இன்சூரன்ஸ்காரனும் ஹீரோனை பார்த்துட்டு, ஏண்டி அங்க போனியே என்னதான் சொன்னான், எதுக்காக தான் இப்படி சைலண்டா இருக்க அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஹீரோனும் அது அப்படி மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை வச்சு பாக்குறா. அதுல பாத்தீங்கன்னா ஓஜிவில அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசிருப்பான்ல, அப்ப நம்ம ஹீரோன்னு கேட்டிருப்பான், இப்ப எதுக்காக விசிட்டிங் கார்டு ஃப்ரெண்டுக்காரன் பேர்ல இருக்கு, இவனுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஓஜியும் இந்த மொத்த மேனேஜ்மெண்டோட சிஇஓவா ஜின்னு தான் ஆக போறான். அது மட்டும் இல்லாம நானு ஃப்ரெண்டுக்காரன் ஜின்னு 3 பேருமே பார்ட்னர்ஸ் இல்லையா, சோ 3 பேருமே விசிட்டிங் கார்டு வச்சிருக்கோம், அதனால 3 பேரும் மாத்தி மாத்தி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஓஜியும் 2 கவர் எடுத்து வச்சு இப்ப நீ நம்புவல்ல அப்படி மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள பாத்தீங்கன்னா ஒரே பணமா இருக்கு. இதை பார்த்த ஹீரோனும் பணத்தை கொடுத்து என்ன எல்லாத்தையும் வாங்கிடலாம் நினைக்கிறியா என்ன அப்படிமா கேட்க, அப்போ ஓஜியும் சரி ஓகே அப்ப இந்த கவரை ஓபன் பண்ணி பாரு அப்படி மாதிரி சொல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஹீரோன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர்ட்ட பணம் வாங்கியிருப்பால, அது எல்லாத்தையுமே போட்டோ பிடிச்சிருக்கு. அப்போ ஓஜியும் இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு, அப்படி இல்லையா நான் அதை கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சினா வச்சுக்கோயேன், கண்டிப்பா இந்த போட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஓ நிலைமை யோசிச்சு பாரு, நீ வேற ஒரு ரிப்போர்ட்டர் இல்லையா அப்படி மாதிரி மிரட்டி இருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஹீரோனும் நான் என் பொண்ணை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படி மாதிரி சொல்ல, அப்ப நம்ம இன்சூரன்ஸ் காரன் இப்போ உனக்கு என்ன தாண்டி ஆச்சு அப்படிமா கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ நம்ம ஹீரோட பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். அவகிட்ட எதுவுமே பேசல. அங்க உள்ள சரக்கை ஊத்தி ஊத்தி கொடுக்க நம்ம ஹீரோனை குடிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் இன்சூரன்ஸ்காரன் 3 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேருமே பயங்கரமா சரக்கு அடிச்சிருப்பாங்க போல. சோ நம்ம ஹீரோ மட்டும் தான் கார் ஓட்டிட்டு வர. அந்த நேரம் நம்ம ஹீரோனு வாந்தி எடுக்க, இதை பார்த்த ஹீரோவும் இது வேறையா அப்படி மாதிரி ஓரமா காரை டிராப் பண்ண. அடுத்து அங்க இருந்து கீழே இறங்கி நம்ம ஹீரோனு இன்சூரன்ஸ் காரனும் மாத்தி மாத்தி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் எல்லாம் என் நேரம்டா அப்படி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் சாகிறதுக்கு முன்னாடி என்னை மீட் பண்ண வந்தான். 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப கூட நான் கேட்டேன் ரேச்சல் எப்படி இருக்கா, உன்னை நல்லா பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா ஃப்ரெண்டுக்காரன் எதுவுமே பேசல. ஆனா ஏதோ சொல்ல வந்தான்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா எதுவுமே பேசாம அங்க இருந்து அமைதியா போயிட்டான். ஒருவேளை நாங்க உட்கார வச்சு ஏதாவது கேட்டிருந்தா இப்ப இருந்திருப்பான்ல அப்படி மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணேன். நம்ம ஹீரோ அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், இப்ப யோசிச்சு என்ன பண்ண முடியும் அப்படி மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோனும் சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அந்த லாயரும் நம்ம ரேச்சலும் பண்ற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியும் தானே, அவங்கள தூக்கி நீ அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஹீரோவும் அவங்க பத்தி உனக்கு எப்ப தெரியும் அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஹீரோனும் நான் ரேச்சல் இப்படி எல்லாம் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவன் ஹஸ்பண்ட் இறந்து ஒரு 2 நாள்லயே பாத்தீங்கன்னா இந்த லாயர் பையில வீட்டுக்கு வர சொல்றா. சோ அந்த அளவுக்கு அஃபேர் போயிட்டு இருக்கு. இந்த பாரு இதுதான் விஷயம், அவளுக்கும் அவனுக்கும் அஃபேர் இருக்கு, அதனாலதான் ஃப்ரெண்டு காரனை கொன்னுட்டாங்க. சோ இந்த ரீசனை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணலாம்ல அப்படிமா கேட்க, ஹீரோவும் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும்டி அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட இன்சூரன்ஸ் காரனும் அடே நானும் உங்களோட டீம் தானடா, எனக்கு மட்டும் ஏன்டா எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படி மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜின்ன
ஜின்னை தான் காமிக்கிறாங்க. அவனும் தூங்கி எழுந்து பார்க்க அந்த இடத்துல ஜின்னோட அப்பா நின்றுக்கிட்டு அவன்கிட்ட பாஸ்போர்ட்லாம் எடுத்து கொடுத்து, இந்தா இதை எடுத்துட்டு கிளம்பு, ஃபாரின் போ, இனிமேல் நீ இந்த பக்கமே வந்துடாத, நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்ட, எப்போ பார்த்தாலும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் என் புள்ளன்னு வெளியில சொல்லவே சொல்லாத, என்னோட ரத்தம் ஓடி இருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா அப்படிமா கேட்க, அப்போ ஜின்னும் அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா இனிமே நான் பண்ண மாட்டேன், இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படி மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஜின்னோட அப்பாவும் இங்கே பாரு இதுதான் உன்னோட ஃபைனல் வார்னிங், இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணினா வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னை அங்கேருந்து ஃபாரின் அனுப்பிடுவோம் பார்த்துக்க அப்படி மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக, இதை கேட்ட ஜின்னு என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவன் நேர போயிட்டு ஓஜியை மீட் பண்ணா, அப்பா ஓஜியும் அதான் நேத்தி எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சுல, அப்புறம் எதுக்காக இங்க வந்த அப்படிமா கேட்க, அப்பா நம்ம ஹீரோனும் நேத்து நீ மட்டும் தானே பேசல, இப்ப நான் பேச வந்திருக்கேன், இந்தா உன்னோட பணம், இதை வச்சுக்கோ, நீ என்னை மிரட்டிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, என்ன பண்ண போற, அந்த போட்டோ ரிலீஸ் பண்ண போற அவ்வளவுதானே, நான் என்ன லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொல்ல போறாங்க, எவ்வளவு நாளைக்கு பேச போறாங்க, கொஞ்சம் நாளைக்கு பேசுவாங்களா, அதுக்கப்புறம் புது ஆர்டிக்கல் வந்துடும், ஸோ அதை பார்த்துக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அதனால என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்க போறதில்ல, இந்த மாதிரி சிம்பிளா சொல்லி மிரட்டாம வேற ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, ஓஜி என்ன பண்றது தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரன் இறந்து போன அன்னைக்கு உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த கடைக்காரன் வீட்டில் போய் செக் பண்ணியிருப்பான்ல, அதில் கூட ஒரு காரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அங்கேருந்து போயிருக்கும்ல, ஸோ அந்த நம்பர் பிளேட்டை வச்சு அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டான் போல. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து விசாரிக்கிறான், நீங்கள் எதுக்காக அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படிமா கேட்க, அப்போ அந்த பொண்ணும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கு சண்டை, ஸோ நான் கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன், அதனால தான் அந்த வழியாக போனேன் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோவும் அதெல்லாம் ஓகே, அந்த இடத்துல எதுக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி போனீங்க அப்படிமா கேட்க, அப்போ அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நாங்கள் வேகமாக போயிட்டு இருந்தா அப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தர் குறுக்க வந்துட்டாரு, அவர் மேலே போயிட்டு மோதிடக்கூடாதுன்னு தான் நான் பிரேக் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு சரி ஓகேன்னா அந்த கார்லேயே ஃப்ரண்ட் கேமரா ஒன்று இருக்கும்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போக, அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அவன் ஃபைனலாக நம்ம சிஓ ஒரு லேடி இருக்கால, அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான் போல. ஸோ அந்த இடத்துக்கு வந்து கண்ணை காட்டி மிரட்ட, இதை பார்த்து அந்த லேடியும் சிரிக்கிறா. ஆல்ரெடி 2 பேருக்குமே பழக்கம் இருக்கும் போல. அப்போ அந்த சிஓ லேடியும் வாப்பா ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்படி இருக்கு அப்படிமா கேட்க, அப்பா அசிஸ்டண்டும் எல்லாம் இருந்துட்டு போட்டோம், இப்போ எதுக்காக ஹீரோவை ட்ரக்குக்கு அடிக்ட் ஆக்குனீங்க அப்படிமா கேட்க, அப்போ சிஓ லேடியும் என்னது ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டானா, இப்போ என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கானா இல்லை வீட்டில் இருக்கானா அப்படிமா கேட்க, அப்போ நம்ம அசிஸ்டண்டும் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிமா கேட்க, அப்போ அந்த லேடியும் இங்கே பாரு அது ப்ராமிஸ் கிடையாது, டீல் போட்டுக்கிட்டோம், உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்தில் நீ தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு, அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ எல்லாமே பண்ணுறதெல்லாம் டாக்டர் தான், அவர் மூலியமாக தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம அசிஸ்டண்ட்டும் பார்க்குங்கிறது யாரு அப்படிமா கேட்க, அப்பா அந்த லேடியும் என்னப்பா உன் வேலை தானே அது, நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையுமா நானே சொல்ல முடியும் அப்படிமா கேட்க, அப்பா அசிஸ்டண்ட்டும் அங்கேருந்து கிளம்ப, இதை பார்த்து அந்த லேடியும் கொஞ்சம் பணத்தை கொண்டாந்து கொடுத்து இந்த செலவுக்கு வச்சுக்கோ அப்படி மாதிரி சொல்ல, அசிஸ்டண்ட்டும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்து சிஓ லேடியும் லாஸ்ட் டைம் நம்ம டாக்டர் கிட்ட பேசக்குள்ள கூட நம்ம ஹீரோவுக்கு ட்ரக்கு கொடுத்து அடிக்ட் ஆன விஷயத்த நம்ம கிட்ட சொல்லலையே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க, அதில் ஃப்ரண்ட்ல வந்து விழுந்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தெரிஞ்ச பையன் தான் போல, அவன் பேரு சாங்கு. இதை பார்த்துட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் லாயருக்கு நம்ம ஜின்னு கால் பண்ணி நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்கு நான் எப்படி பேசணும்னு சொல்லி கொடு அப்படி மாதிரி சொல்ல, நம்ம லாயரும் இன்னைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவர் நேராக வந்து இந்த கடைக்காரர் இறந்துருப்பார்ல, அங்கே உள்ள ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பார் போல. ஸோ அது எல்லாத்தையும் காமிச்சு ஒரு டாக்ஸி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு, அந்த டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிச்சா போதும், இந்த கேஸு க்ளோஸ் ஆகிடும் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம லாயரும் அப்போ க்ளோஸ் பண்ண வேண்டியது தானே அப்படிமா கேட்க, அப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் இல்லை அது முடியாது, ஏன்னா ஹீரோ ஆணித்தனமாக சொல்கிறான் இதுக்கும் அந்த ஃப்ரெண்டோட சாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட லாயரும் இங்கே பாரு அந்த கேஸில் ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சரி ஓகேன்னு சொல்லலாம், தேவையே இல்லாமல் ஹீரோ சொன்னான் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டலாமா இருப்பீங்க, சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுற வழியை பாருங்க அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேர ஜின்னு அதுக்கப்புறம் ஓஜியை மீட் பண்ண போயிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் சாங்கை மீட் பண்ணிட்டான் போல, அவன்கிட்ட வந்து
விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்காக ஃப்ரெண்டுக்காரனை கொன்ன அப்படிமா கேட்க, அப்ப சாங்கும் என்னப்பா கேஸுக்கு ஆளு கிடைக்கலன்னு என்னைய சொல்ல பாக்குறியா அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஹீரோவும் சரி ஓகே நீ கொல்லல, அப்புறம் எதுக்காக அந்த இடத்துக்கு போன அப்படிமா கேட்க, அப்ப நம்ம சாங்கும் என்னை அவன் தான் அங்கே வர சொல்லியிருந்தான் அதனால தான் போனேன் அப்படி மாதிரி சொல்ல, ஹீரோவும் என்ன நடிக்கிறியா அப்படிமா கேட்க, அப்போ நம்ம சாங்கும் நிஜமாதான்ப்பா என்ன மட்டும் இல்லை இன்னும் 3 பேரையும் சேர்த்து வர சொல்லியிருந்தான் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் கரெக்டு தான் ஓஜி ஜின்னு அதுக்கப்புறம் லாயர் 3 பேருக்கும் கால் பண்ணதுக்கான கால் ஹிஸ்ட்ரி இருக்கே, ஆனால் உனக்கு கால் பண்ணதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லையே, நீ எதுக்காக அங்கே போன அப்படிமா கேட்க, அப்போ சாங்கும் இங்கே பாரு அவன் கால் பண்ணும்போது நாம பக்கத்தில் தான் இருந்தேன், அங்கே உட்காந்துக்கிட்டு கேட்டேன் என்ன விஷயம் இப்பயே சொல்லுடான்னு சொல்லிட்டு, ஆனா அவன் தான் சொன்னான் நைட்டு 11 மணிக்கு வாங்கடா அங்க பேசிக்கலான்னு சொல்லிட்டு. அப்ப கூட சாங் கிட்ட கேட்டேன் எதுவும் முக்கியமான விஷயமா அப்படிமா கேட்க, அப்ப சொன்னா ஃப்ரெண்டுக்காரனும் இதுதான்டா ஃபைனல் முடிவு, இதை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் லாயரு நம்ம ஓஜி அதுக்கப்புறம் ஜின்னு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம யூன் வரான். இதை பார்த்து ஜின்னு இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படிமா கேட்க, அப்பெல்லாம் ஆயிரும் நான் தான் வர சொன்னேன் உனக்கு ஒரு உண்மை தெரியாதுல்ல, அவன் தான் கடைக்காரரை கொன்னான் அப்படிமா கேட்க, இதை கேட்ட நம்ம ஜின்னுக்கு பயங்கர கோவமாயி அவனை அடிக்க போக, இதை பார்த்த ஈவனும் எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜின்னுக்கு இன்னும் கோவம் அதிகமாகி நம்ம ஓஜிக்கிட்ட வந்து பாத்தியா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா அப்படிமா கேட்க, அப்பெல்லாம் ஆயிரும் அவனுக்கு தெரியாமலா, அவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவன் உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஜின்னு இன்னும் கோவம் அதிகமாகி நம்ம ஓஜியை பிடிச்சி போட்டு அடிக்கிறான். ஏன்டா நீலாம் ஒரு ஃப்ரெண்டா, நான் இப்போ சிவா ஆக போறேன்னு நல்லாவே தெரியும், இந்த நேரத்தில் எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அடிக்க, அப்போ நம்ம லாயிரும் அது மட்டும் கிடையாது அவனுங்க டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிக்க போறாங்களாம், வேற யாரு இவனை தான் கண்டுபிடிச்சாங்கன்னா வச்சுக்கேன் நம்ம எல்லாரும் கூண்டோட மாட்ட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம ஜின்னுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி பக்கத்துல உள்ள ஒரு இரும்பு கம்பி மாதிரி இருக்கு அதை எடுத்துக்கிட்டு இவனை அடிக்க போக, உன்னனால தாண்டா எல்லாம் வந்துச்சு, உன்னை இப்போ கொன்னா சரியா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட லாயிரும் ஆமா கரெக்டு தான் நீ அவனை கொண்டுடு அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜின்னே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போய் பார்க்குறான். அப்போ ஆயிரும் ஆமாப்பா அந்த டாக்ஸி டிரைவர் தான் பிடிக்க போறாங்களாம், எப்படி இவனை கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் மாட்டுறதுக்கு அவன் செத்துட்டா இதோட எல்லாமே மறந்துடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இவனும் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னா தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிமா கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஜின்னும் என்ன பண்ணுறது அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே லாயிரும் என்னப்பா பயந்துட்டியா, நான் சும்மா கிண்டல் பண்ணுனேன், இது உனக்கு லாஸ்ட்டு வார்னிங்காக இருக்கணும், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் யோசிச்சு தான் பண்ணணும், ஏன்னா ஆல் டைம் நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படி மாதிரி இவனை பார்த்து சொல்ல, அவன் தப்பிச்சா போதும் அப்படி மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் நம்ம சாங்கை பார்த்துட்டு சரி ஓகே அன்னைக்கு நைட்டு மீட் பண்ண போனீங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிமா கேட்க, அந்த இடத்துக்கு நான் போனேன் எனக்கு முன்னாடியே லாயர் வந்துட்டான், அதுக்கப்புறமா நம்ம ஓஜியும் ஜின்னும் அந்த இடத்துக்கு வந்தாங்க, நாங்கள் 4 பேரும் கீழே நின்று பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, என்னடான்னு சொல்லிட்டு ஓடி பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்கார மாடிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆகி போய் பார்க்க இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா ஒரு குட்டி கிளிப் காமிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நடந்ததுதான் சொல்றாங்க. அதுல வந்து சானு ஒரு பையன் இருந்திருப்பான் போல, அவனை 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களாம், அதை நோட்டீஸ் போர்டில் ஒட்டி இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த கிளாஸ் ரூமுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. அப்ப சாரும் இந்த சாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அவனுக்கு படிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை, அவன் வந்தோடனே என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படிமா சொல்லிட்டு சாரும் அங்க இருந்து போக, அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் இன்சூரன்ஸ்காரன் 4 பேரும் தான் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னு வந்து ஃப்ரெண்டுக்காரன்ட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து போக, இதை பார்த்த ஜின்னும் பயங்கரமா முறைச்சிக்கிட்டே டென்ஷன் ஆகி போய் நிக்க. இப்படியே இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கொண்டே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.